செந்தமிழே உயிரே நரும் தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே எனும் பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவி வரிகளை முன்னிறுத்தி முத்தமிழ் வளர்க்கும் எத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச் சங்கத்தினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு உதயகுமார் ஐயா அவர்களுக்கும் தமிழ்ச் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மேனாள் தலைமை ஆசிரியர் புலவர் வரதராஜன் ஐயா அவர்களுக்கும் இங்கே என்னை அறிமுகப்படுத்தி பேசிய தந்தை பெரியார் கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவரும் ஐயா அவர்கள் துறை தலைவராக இருந்த காலத்தில் 4 ஆண்டுகள் அவரின் கீழ் வழிகாட்டுதலில் நெறிகாட்டுதலில் பணியாற்றிய அந்த காலம் இனிமையானவும் மிகவும் பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு எல்லோரிடத்தும் இனிமையும் அன்பும் கடமை உணர்வையும் ஊட்டக்கூடிய பேராசிரிய பெருந்தகையாக இருந்தவர். புரட்சி பாவேந்தர் பேரவையை நிறுவி இன்றைக்கு பாவேந்தருடைய புகழினை திக்கட்டும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் ஐயா சேலாபதி ஐயா அவர்களுக்கும் இன்றைக்கு இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ்ச் சங்கத்தினுடைய நிறுவனர்கள் தமிழ்ச் சங்கத்தினுடைய துணை அமைச்சர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் பேச எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது சிறு பாணாற்றுப்படை. முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வள மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை கோல்குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10 என்று சொல்லக்கூடிய 10 பாட்டில் 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள். இந்த ஆற்றுப்படை நூல்களுள் 3ஆவதாக சொல்லப்படுவது சிறு பாணாற்றுப்படை. இந்த சிறு பாணாற்றுப்படை எனும் நூலினை நல்லூர் நத்தத்தனார் என்பவர் 269 அடிகளில் ஆசிரிய பாவினால் எழுதியிருக்கின்றார். இந்த சிறுபாணாற்று படையினுடைய பாட்டுடை தலைவன் ஒய்மான் நாட்டு நல்லிய கோடன் என்பவனாவான். ஆற்றுப்படுத்துதல் என்கிற இந்த இலக்கிய வகை, ஆற்றுப்படை என்கிற இலக்கிய வகை சங்க காலத்திலே வாழ்ந்த கூத்தர், பாணர், பொருணர், விரலியர் என்னும் என்று சொல்லக்கூடிய கலைஞர்களால் ஆற்றுப்படை இலக்கியம் தோன்றியது என்று நாம் சொல்லலாம். பரிசில் பெற்ற பாணன் ஒருவன் பரிசில் பெறாத பாணனை எதிர்கொண்டு தாம் பெற்ற பரிசினை பற்றியும் யாரிடம் பரிசில் பெற்றதை பற்றியும் எடுத்து சொல்லி அவனையும் ஆற்றுப்படுத்தி பரிசு பெற வைப்பதுதான் இந்த ஆற்றுப்படை இலக்கியத்தினுடைய நோக்கமாகவும் சிறப்பாகவும் இருந்திருக்கிறது. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று திருமூலர் சொல்லுவாரே, அதை போல தான் பெற்றதை போல பிறரும் பெற வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணம், அந்த உயர்ந்த மனப்பாங்கு சங்க காலத்திலே இருந்து இன்றைக்கும் நல்லோரிடமும் அந்த விழுமிய பண்பு நீடித்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி இந்த ஆற்றுதல் குறித்து பல இலக்கியங்களிலே இந்த சொல் கையாளப்பட்டு இருக்கிறது. முல்லைப்பாட்டு, அகநானூறு, புறநானூறு போன்ற சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஒரு இலக்கிய வகையாக
10 பாட்டில் 5 நூல்கள் சொல்லப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. தொல்காப்பியர், நம்முடைய தமிழினுடைய முதல் நூல் என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியம், தொல்காப்பியத்தை ஏற்றிய தொல்காப்பியர் ஆற்றுப்படைக்கு இலக்கணத்தை சொல்லுகிறார். கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவுரையில் சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும் என்று ஆற்றுப்படைக்கு தொல்காப்பியர் இலக்கணத்தை சொல்லுகின்றார், இலக்கணத்தை தருகின்றார். இதே போன்றுதான் பன்னிரு பாட்டியல், வெண்பா பாட்டியல், நவநீத பாட்டியல், பிரபந்த தீபிகை, இப்படி பல நூல்கள் ஆற்றுப்படைக்கு இலக்கணத்தை சொல்கிறது. புறப்பொருள் வெண்பா மாலையினுடைய ஆசிரியர் ஐயனார் இதனார் புலவர் ஆற்றுப்படைக்கு இலக்கணத்தை சொல்கிறார். அது திருமுருகாற்றுப்படை நாம் பார்க்கின்றோம். நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை கடவுளுடைய அருளை பெற வேண்டி புலவரை ஆற்றுப்படுத்துவது புலவர் ஆற்று படை என்று குறிப்பிடப்படுகிறது. இப்படி இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆற்றுப்படை பிற்காலத்திலே பல ஆற்றுப்படை நூல்கள் உருவாவதற்கெல்லாம் காரணமாக அமைந்திருக்கின்றது. இந்த ஆற்றுப்படை இலக்கியத்தை ஆய்வு செய்திருக்கக்கூடிய முனைவர் மா நவநீத கிரீட்டினன் அவர்கள் 39 பிற்கால ஆற்றுப்படை நூல்களை குறிப்பிட்டு சொல்கின்றார். அதிலே மாணாக்கர் ஆற்றுப்படை என்பது 1900 பின்னத்தூர் ராமசாமி பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் என்பவரால் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி 4 ஆற்றுப்படைகள் மாணாக்கர் பற்றி, மாணாக்கர் ஆற்றுப்படை, மாணவன் ஆற்றுப்படை, இப்படி 4 ஆற்றுப்படைகள் பிற்காலத்திலே வெளிவந்திருப்பதை பார்க்கின்றோம். இந்த ஆற்றுப்படை நூல்களுடைய அமைப்பு முதலில் பரிசு பெற்று வரக்கூடிய பாணன் விழிப்பது, அடுத்து பாலை நிலையத்தினுடைய அந்த வழிகளை எடுத்து சொல்வது, பிறகு அவன் பரிசில் பெற வேண்டி அவன் எந்தெந்த வழிகளெல்லாம் யாரையெல்லாம் சந்தித்து பரிசில் பெற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் முறையாக இப்படி எடுத்து சொல்லி தான் வறுமையுற்றதையும் எடுத்து சொல்லி அவனை ஆற்றுப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த சிறுபானாற்றுப்படை சிறிய யாழை வைத்து பாடக்கூடிய பாணர் தான் சிறுபாணர். பான் என்பதற்கு யாழ் என்றும் ஒரு பொருள் உண்டு. ஆக சிறிய யாழை வைத்து பாடுகின்ற பாணன் சிறுபாணன், பாடினி என்று சொல்கின்றோம். அந்த வகையிலே அந்த சிறுபாணனுடைய நிலையை நல்லூர் நத்தத்தினார் மிக சிறப்பாக இந்த நூலிலே எடுத்து சொல்கின்றார். முதலில் இந்த வேநீர் காலத்தை பற்றி இயற்கையோடு தொடங்குகிறார் நல்லூர் நத்தத்தினார். முதல் அடியில் இருந்து 12ஆம் அடிகள் வரை பாலையினுடைய கொடுமையை சொல்லி வேநீர் காலத்தினுடைய வருகையை எடுத்து சொல்கின்றார். 13வது அடியில் தொடங்கி 40வது அடி வரை விரலியனுடைய தோற்றத்தை சொல்கிறார். பாணன், பாடினி, விரலியர் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த விரலியருடைய தோற்றத்தை பற்றி சொல்கின்றார். 41வது அடியிலிருந்து 50வது அடி வரை சேர நாட்டினுடைய சிறப்பினையும் வஞ்சி மாநகரத்தினுடைய வளத்தினையும் எடுத்து சொல்கின்றார். 51வது அடியிலிருந்து 67வது அடிகள் வரை தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபை உடைய கொற்கை நகரத்தை தலைநகராக கொண்டு விளங்கிய மதுரையினுடைய பாண்டிய நெடுஞ்செழியனுடைய சிறப்பையும் பற்றி எடுத்து சொல்கின்றார் ஆசிரியர். அடுத்து 3வதாக சோழ நாடு, நம்முடைய உறையூர், தலைநகராக விளங்கிய உறையூருடைய சிறப்பை, உரந்தையனுடைய சிறப்பை 68வது அடியில் இருந்து 83வது அடிகள் வரை ஆசிரியர் எடுத்துரைக்கின்றார். அதற்கு பிறகு கடையேழு வள்ளல்களை பற்றி சொல்கின்றார். நமக்கெல்லாம் தெரியும் கடையேழு வள்ளல்கள். அவர்களை பற்றி 84வது அடியிலிருந்து 113வது அடிகள் வரை அவர்களுடைய ஈகை பண்பினையும் சிறப்பினையும் எடுத்து சொல்கின்றார். அதற்கடுத்து 70 கொடையை ஒருவனே தாங்கியவன்
ஒய்மா நாட்டு நல்லிய கோடன் அவனுடைய சிறப்புகளை 114வது அடியிலிருந்து 128வது அடிகள் வரை எடுத்து சொல்கின்றார். பிறகு பரிசு பெற்று வந்திருக்கக்கூடிய பாணன் தான் முன்பு எப்படி இருந்தோம் என்கிற அந்த நிலையை, வறும நிலையை 129வது அடியிலிருந்து 143வது அடிகள் வரை எடுத்து சொல்கின்றார். பிறகு அவன் பாணனை ஆற்றுப்படுத்துகிற பொழுது அவன் கடந்து செல்லக்கூடிய வழிகளையும் நகரத்தையும் எடுத்து சொல்லுகிறார். அதிலே எய்னர் பட்டினம் என்கிற அந்த பட்டினத்தை 144வது அடியிலிருந்து 163வது அடியிலே எடுத்து சொல்கின்றார். அதற்கு பிறகு வேலூருடைய சிறப்பினையும் அங்கே வாழக்கூடிய எய்னர் அளிக்கக்கூடிய விருந்தினையும் 166வது அடியிலிருந்து 177வது அடி வரை சொல்லுகின்றார். ஆமூரினுடைய வளத்தை பற்றி பேசுகின்றார். அடுத்து நல்லிய கோடனுடைய ஊர் அருகில் இருப்பதை பற்றி சொல்லுகின்றார். அவனுடைய வாயிலை பற்றி சொல்லுகின்றார். இது 203வது அடியிலிருந்து 206வது அடிகள் வரை இடம்பெற்றிருக்கிறது. நல்லிய கோடன் அவையிலே வீற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் அவனுடைய நற்குணங்கள் பற்றியும் அவற்றை புகழ்வோர் குறித்த செய்திகளை எல்லாம் 207வது அடியிலிருந்து 220வது அடிகள் வரை சொல்கிறார். யாழ் வாசித்து அரசனை எப்படி புகழ்ந்து பாடுதல் என்பதை குறித்து 221ஆம் அடியிலிருந்து 235வது அடிகள் வரை சொல்கின்றார். நல்லிய கோடன் வானருக்கும் பிறருக்கும் கொடுத்த பரிசில் உணவு முதலியவற்றை சொல்லுகிற பொழுது 236வது அடியிலிருந்து 245வது அடிகள் வரை சொல்கின்றார். நல்லிய கோடன் அளிக்கின்ற பரிசுகளை பற்றி 246வது அடி தொடங்கி 260வது அடி வரை எடுத்து சொல்கின்றார். இறுதியாக 261வது அடியிலிருந்து 269வது அடி வரை நல்லிய கோடனுடைய மாண்பினை பற்றி நல்லூர் நத்தத்தனார் மிக சிறப்பாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். இது இந்த சிறுபானாற்று படையினுடைய அமைப்பாக பார்க்கின்றோம். பாலியினுடைய முதலில் தொடங்குகிறார். மணிமலை பனைத்தோல் மாநில மடந்தை என்று தொடங்கி நல்லிய கோடனை நயந்த நீர் செலினே என்று 269வது அடியிலே முடிக்கிறார். மணிமலை பனைத்தோல் மாநில மடந்தை, இப்ப நிலமடந்தை மடந்தையாக இதுல பரிசில் பெற்று வரக்கூடிய பாணன் பரிசில் விரும்பி தன் எதிர்வரும் பாணனை விழித்து பாணன் வருகின்ற வழியினுடைய கொடுமையை, காலத்தினுடைய நிலையை, விரலியரின் நிலையை முதலிலே எடுத்து சொல்வதை பார்க்கின்றோம். மூங்கில் போன்ற தோலை உடைய நிலமடந்தை என்று சொல்கிறார். ஏன்னா முதலில் மலையை பற்றி குறிஞ்சியிலே தொடங்குகிறார். மலையை பற்றி சொல்கிறார். ஏன்னா குறிஞ்சி நிலம், ஐநிலங்களில் முதலில் குறிஞ்சி, அடுத்து முல்லை, அடுத்து பாலை, அடுத்து மருதம், அடுத்தது நெய்தல். இப்ப குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்பதற்கு ஏற்ப இங்கே குறிஞ்சி திணை பாலையாக மாறியதை, குறிஞ்சி நிலம் பாலையாக மாறியது என்பதனை சொல்வதற்காக ஆசிரியர் மலையை சொல்லி குறிஞ்சியை சொல்லி அந்த நிலம் எப்படி பாலையாக மாறியது என்பதை சொல்லுகிறார். அங்கே இரண்டு மலைகளுக்கு இடையே ஓடுகின்ற அந்த ஆற்று நீர் அது அசையும் முத்துமாலை போன்று இருக்கிறது, மார்பிலே அசைகின்ற முத்துமாலை போன்று இருக்கிறதாக சொல்கின்றார். தொலைவிலே இருக்கக்கூடிய காணாற்றில் நறுமணம் கமலக்கூடிய பூம்பொழில் இருக்கின்றதாம். அந்த சோலையில குயில்கள் தன்னுடைய அழகால் மலர்களை குடைந்து அந்த மலர்கள் உதிர்வதனால் கருநிறம் கூந்தலை போன்ற இருக்கின்ற மணலில் அது ஓவியமாக காட்சியளிக்கிறது என்கிற செய்தியை ஆசிரியர் இயற்கையோடு வர்ணிக்கிறார். ஆக இந்த இரும்பை பற்றி சொல்கிறார். இப்ப எப்படி இரும்பு வெப்பத்தை மிகுதியாக ஏற்கும் தன்மை கொண்டதோ அதே போலதான் இந்த மணலும் வெம்மையை மிகுதியாக ஏற்கின்றது. இது நடந்து செல்பவருடைய பாதங்களை அந்த பரல் கற்கள் துன்பம் செய்து அந்த வழியில வருகின்றவர்களுக்கு துன்பம் செய்கின்றது என்று தொடங்கி
இந்த வேநீர் காலம் இப்படி வந்தது, இளங்கதிர் சூரியன் கூட சுட்டரிக்கக்கூடிய தன்மையை உடையது என்று சொல்லி அங்கே கடம்ப மர நிழலிலே அமர்ந்திருக்கக்கூடிய பாணன் விரலியருக்கு அவங்க அமர்ந்திருக்காங்களா. அப்போ பரிசில் பெற்றுட்டு வரக்கூடிய அந்த பாணன் அவனை விழித்து சொல்லுகின்றானா. இப்ப இத சொல்லுவாரு, இந்த வேனில் காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு, வேனில் நின்ற வெம்பத வழினால் காலை ஞாயிற்று கதிர்கடா உறுப்ப பாலை நின்ற பாலை நெடுவழி என்று சொல்கிறார். பாலை நின்ற பாலை நெடுவழி என்று அந்த வேநீர் கால வெப்பத்தை. இப்போ இளவேநீர் காலம் சித்திரை வையாசி, முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. நமக்கு இந்த இளவேநீர் காலத்திலேயே வெப்பம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிகின்றோம். ஆக இப்படியாக அந்த காட்சிகளை பற்றி சொல்கிறார். இந்த இரும்பை பற்றி நம்ம இந்த இலக்கியத்துல சொல்றார். அயில் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இங்கே வருகை தந்திருக்கின்ற மணவை தமிழ் மாணிக்கம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அயில் என்ற சொல்லாலே குறிக்கின்றார். நம்ம இரும்பு காலம், இரும்பு நம்ம இப்ப சமீபத்தில் கூட சிவகலையினுடைய கிடைத்த அந்த இரும்பினுடைய ஆய்வை வைத்து நாம் கிமு 5500க்கு முற்பட்ட ஆண்டுகள் நம் இரும்பு தொன்மை காலம் என்பதை தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இங்கே இரும்பை ஆசிரியர் எடுத்து சொல்கின்றார். அடுத்து விரலியனுடைய தோற்றத்தை சொல்லுகின்ற பொழுது, வானத்துல சிறு சிறு தூறல்களாக விழுகின்ற மலைத்துளிகள் அதனுடைய அழகையும் குளிர்ச்சியும் போன்று இருக்கிறதா அந்த பாணனுடைய மனைவி விரலியனுடைய கூந்தல். அந்த கூந்தல் அவளுடைய அழகு மென்மைத்தன்மையை பார்த்துட்டு கலாப மயில், தோகை விரித்து ஆடக்கூடிய மயில், நீல மணி போலும் மயில் என்ன செய்தான், தன்னுடைய தோகை விரித்து ஆடி பார்த்துவிட்டு இந்த பெண் விரலினுடைய மென்மைத்தன்மைக்கு நாம் ஒப்பாவோம் என்று அது நாணுகிறதாம். இந்த செய்தி, இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஆசிரியர் எடுத்து சொல்கின்றார். ஐதுவில் இகுமேல் அழகு கொண்டு அருளி நெய் கனிந்து இருளிய கதுப்பின் கதுப்பெனா மணிவையின் கலாபம் பரப்பி பலவுடன் மயில் மயிர் குளிக்கும் சாயல் என்று சொல்கிறார். இப்ப பெண்ணை கண்டு வியந்து போத மாதிரி மயில் அந்த விரலியினுடைய அழகை கண்டு இவளுடைய அழகுக்கு நாம் ஒவ்வேம் என்று தலைகுனிந்து போகிறதாம். இப்படி தொடங்குகின்றவர் பாதாதிகேச வருணனையை சில இடங்களில பயன்படுத்துகிறார். இப்ப நம்ம கேசாதிபாசம் பாதாதிகேசம். இப்ப அவளுடைய அடி எப்படி இருக்குன்னா, ஓடி இளைத்து வருந்துகின்ற நாயினுடைய நாவை போல அவளுடைய அடி இருக்கின்றது. அந்த விரலின் அடி அந்த நாக்கு சிவந்து இருக்கும். நம்ம பார்த்திருப்போம், நாய் பாத்தீங்கன்னா வேகமா ஓடி இளைத்து பார்த்து சிவந்து இருக்கும். இப்ப இந்த பாலை வழியில அவ நடந்து வந்ததுனால அந்த பாதம் பாத்தீங்கன்னா சிவந்து இருப்பதை இப்படி சொல்லுகின்றார். ஓடி இளைத்து வருகின்ற நாயினுடைய நாவை போல சிவந்து இருக்கிறது என்று சொல்கிறார். அடுத்து அந்த விரலினுடைய தொடையை பற்றி சொல்கிறார். கரு நிறமுடைய பெண் யானையின் துதிக்கையை போல அவளுடைய தொடை இருக்கிறது என்று சொல்கிறார். அவள் கொண்டை போட்டு இருக்கிறாள். அந்த கொண்டை எப்படி இருக்கிறது தெரியுமா? வாழைப்பூவை போன்று அவள் கொண்டையை அணிந்திருக்கிறாள் என்று, தன்னுடைய முடியை முடிந்திருக்கிறாள் என்று சொல்கிறார். அடுத்து தேமலை பற்றி சொல்றாரு. தேமலை பற்றி சொல்கின்றவர் சொல்றாரு, வண்டுகள் ஒளி எழுப்பக்கூடிய வேங்கை மலரின் போல தேமல் இருக்கிறதுங்கிறார். வேப்பம பூவை போல. இப்போ இந்த பருவம் வேப்பம் பூ எங்கும் பூத்து இருக்கிறது, நம்ம எல்லோரும் பார்த்திருப்போம். அப்படி அந்த அவருடைய தேமல் வேங்கை மதத்தினுடைய அந்த மலரை போன்று தேமல் இருப்பதாக ஆசிரியர் இங்க மிக சிறப்பாக சொல்வதை பார்க்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா அவளுடைய மார்பை பற்றி சொல்லுகிற பொழுது கொங்கை மலர்களை போன்ற மார்பு என்றெல்லாம் இப்படி சொல்லுகின்றார். அலை நீராடை தாரா பேரியாற்று மாறி கூந்தல் கண்ணகன் பரப்பின் மன்னக மடந்தை என்று சிலப்பதிகாரம் சொல்வதை போல அவளுடைய அழகு இருப்பதை ஆசிரியர் மிக வர்ணிக்கிறார். இந்த நல்லூர் நத்தத்தனார் பல இடங்களுக்கு சென்று வந்தவராக இருக்கின்றார். இவருடைய அந்த பாடல் மூலம் பார்க்கின்ற பொழுது பல இடங்களுக்கு சென்று வந்தவராக இருக்கிறார். பல நுட்பமாக அறிவினை பெற்றவராக இருக்கின்றார் நல்லூர் நத்தத்தனார்.
அப்படி அந்த முல்லை பிறகு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இவ்வளவு வர்ணிச்சுட்டு முல்லை சான்ற கற்பினல், கற்புடையவள்ங்கிறார் வெளியே. முல்லை சான்ற கற்பினல், இந்த கற்பு என்பது பல பொருள்கள் உண்டு. இப்ப சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்று வள்ளுவர் சொல்வார். மன நிறைவுதான் கற்பு என்று வள்ளுவர் சொல்லுவது. அந்த மாதிரி முல்லை சான்ற கற்புடையவள். என்ன மன நிறைவு? தன்னுடைய கணவன் தலைவன் வறுமைப்பட்டு இருந்த பொழுதும் அவனை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் அவன்பால் அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறாளே, அதுதான் மன நிறைவு, அதுதான் கற்பு, முல்லை சான்ற கற்பு என்று இங்கே ஆசிரியர் சொல்கிறார். அந்த காட்சியை சொல்கிறவர் சொல்றாரு, குள்ளையம் புறவில் கூவிமிகை அவிழ்த்த முல்லை சான்ற கற்பின் மெல்லியல் மடமா நோக்கின் வாழ் நுதல் விரலியர் மான் போன்ற மறுட்டுகின்ற அந்த பார்வையா, மான் விழியாள்ங்கிறார். ஒளி வீசக்கூடிய நெற்றியை உடையவள் நடை மெலிந்து அசைய நல்மென் சீரடி, நடந்து நடந்து அப்படியே அசந்து போயிட்டாங்க. அப்போ என்ன பண்றானா, கல்லா இளையர் மெல்ல தைவர, கல்லா இளையர் மெல்ல தைவரங்கிறார். இப்ப எனக்கெல்லாம் அந்த அனுபவம் உண்டு. என்னுடைய தந்தையார் வந்து என்ன பண்ணுவாரு, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு, இப்போ உடம்பு காலெல்லாம் வலிக்குதுப்பா, வா தம்பி கையை கொஞ்சம் காலா பிடிச்சி விடு, கால் மிதி, கொஞ்சம் முதுகுல கொஞ்சம் ஏறி மிதி, சின்ன வயசுல. இது இன்றைக்கு இந்த அனுபவம் உண்டு. அப்போ அந்த விரலியருடைய காலை கல்லா இளையர் சிறுமிகள், அவருடைய பிள்ளைகள் சிறுமிகள், அது சிறுவனும் காலை அமைத்து விடுகிறார்களாம். இப்ப இந்த கல்லா இளையர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, குறுந்தொகையில ஒரு பாட்டு வந்து கரவீரனார் எழுதியிருக்கிற ஒரே ஒரு பாட்டு தான். அவர் நம்ம சங்க இலக்கியத்துல அவரு ஒரு ஆண் குரங்கு இறந்து போகிறது, அதை பொறுத்து கொண்டு வாழ இயலாத பெண் குரங்கு என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய குட்டிகளை, அதாவது கல்லா வன்பரல் பாருங்க, தாவுதல் தொழிலை கற்றுக்கொள்ள இயலாத தன்னுடைய குட்டிகளை பரல்னா குட்டி, தொல்காப்பியர் சொல்வார், இளமை பேர் பரல் என்றால் குட்டி, தன்னுடைய இனத்திலே சேர்த்து விட்டு என்ன செய்கிறதாம், மலையினுடைய உச்சிக்கு சென்று அங்கிருந்து பாய்ந்து உயிரை போக்கிக் கொள்ளக்கூடிய அந்த பெண் குரங்கு மந்தி என்று சொல்வார். அது கருங்கன் தாக்கலை பெரும்பிரிது உற்றன கைமை உய்ய காமர் மந்தி கல்லா வன்பரல் கிளை முதற் சேர்த்தி ஓங்கு வரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் சிகுக்கும் நாடா நடுநல் வாரல் வாலியோ அஞ்சுதும் யாமே. நீ இப்படி இரவு நேரத்துல வராத, ஏன்னா பல புலிகள் எல்லாம் துன்பம் இருக்கும். நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா, ஒரு விலங்கு கூட தன்னுடைய தலைவனை இழந்து விட்ட பிறகு வாழ இயலாமல் உயிர் போகிறது. உனக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா தலைவி உயிரோடு இருப்பாளா, அதனால வராத அப்படின்னு அந்த கல்லா வன்பரல் என்பதை இங்க கல்லா இளைஞர் என்று நல்லூர் நத்தத்தினார் மிக சிறப்பாக சொல்லி இருப்பதை பார்க்கின்றோம். இது மிக அழகான வரியாக இருக்கின்றது. அடுத்து, பொன் கம்பு போன்ற நரம்பினை ஒத்த அந்த யாழை பாணன் நட்டபாடை என்னும் பாலை பண்ணிலே வாசிக்கிறானா, திறம்பற்ற நட்டபாடை என்னும். இது இந்த கட்டளை என்று சொல்வார்கள், சொல்லினுடைய ஓசையை வைத்து கட்டளை இசையில. அப்போ 8 கட்டளையை உடையதான் அந்த நட்டபாடை என்கிற பண். நம்ம தமிழ் பண்கள் 103 பண்களாக வகுத்து இருக்கிறார்கள். 103 பண்கள். ஆதி இசை 11,900க்கு மேற்பட்ட ஆதி இசை என்று அடியாருக்கு நல்லா வகுத்திருப்பார். இப்ப இந்த 103 பண்கள்ல 26 பண்களை தேவார இசையில திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இவங்க பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இப்ப அந்த நட்டபாடை என்கிற பண்ணை பாலைப்பண். பாலைப்பண் என்றால் பிரிவுக்கு உரிய அந்த பண். அதை பற்றி இவன் நல்லா தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய பாணன் முறை அறிந்து என்ன பண்றானா, வாசித்து கொண்டிருக்கிறானா. அது என்ன வாசிக்கிறான் அப்படின்னா, வாரி வழங்கும் வள்ளல்கள் இல்லாததனால் பாணர்கள் வாழ இயலாத இவ்வுலகில் பரிசில் தருவோரை விரும்பி தேடி வறுமையை ஆற்றுப்படுத்தலால் வழி நடந்த வருத்தம் தீர்ந்திருந்த அறிவு வாய்க்க பெற்ற இரவலனே என்று பரிசில் பெற்று வரக்கூடிய அந்த பாணன் மர நிழலிலே தங்கி இருக்கக்கூடிய அவனை விழித்து சொல்லுகின்றான். அந்த காட்சி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த நட்டபாடையை நைவளம் என்கிற சொல்லால் இங்க சொல்றாரு. பொன்வார்த்தன்ன புரியடங்கு நரம்பின் இன்குரல் சீரியா இடவையின் தளியி நைவளம் பழினியன் நயம் தெரிவாளை கைவள் பான்மகன் கடன் அறிந்து இயங்கா வையத்து வள்ளியோர் நசையி. வள்ளியோர் என்றால் வள்ளல்கள். வள்ளியோர் நசையி
துணி ஊர் எம்மோடு துயர் ஆற்று படுப்ப முனிவு இகந்து அருள் இகந்திருந்த முதுவாய் இரவலனே என்று விழித்து பாடி என்ன சொல்றான், பாடிட்டு நீ இந்த வழியில போ அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்ண, முதல்ல வஞ்சிமா நகரத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்றான். சேர நாட்டினுடைய சிறப்பு ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இவர்களை காட்டிலும் நல்லியக்கோடன் பரிசு கொடுப்பதில் சிறந்தவன் என்பதை கூறுவதற்காக சொல்லுகின்றான். அந்த சேர நாட்டுடைய மருத வளத்தை சொல்கிற பொழுது சேர நாடு அதனுடைய தலைநகரம் வஞ்சி. ஏன்னா கருவூர் வஞ்சி என்று அந்த காலத்துல இருந்திருக்கிறது. அப்ப சொல்லுகிற பொழுது சொல்றான், அந்த 5 வளமும் உடையது சேர நாடு. அந்த நாட்டுல கொளுத்த மீன்கள் துள்ளி குதிக்கிறது. அங்க வயல்களிலே மருத நிலத்தில் பூத்திருக்கக்கூடிய செழுங்க நீர் பூக்களை எருமைகள் விரும்பி சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு படுத்திருக்குது. எந்த மரத்துல படுத்திருக்குன்னா, மிளகு கொடி படர்ந்திருக்கக்கூடிய பலா மரத்தடியில அது படுத்திருக்கிறது. அப்பொழுது மஞ்சள் விளைந்திருக்கிறது. அந்த மஞ்சளுடைய தொகை முடி வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த எருமையினுடைய முதுகை அப்படியே தடவுகிறதாம். இப்ப பாருங்க, ஒரு குழந்தைய தூங்க வைக்கணும் அப்படின்னா என்ன பண்றாங்க, அப்படியே முதுக அப்படியே தடவி விடுறாங்க. அப்படியே அம்மா தலையை கோதி விடுவாங்க, தடவி விடுவாங்க இயல்பாக. அது மாதிரி இந்த மஞ்சள் தோகை அந்த எருமையினுடைய முதுகிலே அப்படியே தடவுகிறதா. தடவிட்டு அங்கே காட்டுமல்லி நிறைந்திருக்கக்கூடிய காட்டுமல்லி கொடியின் மேல அப்படியே அசை போட்டு கொண்டு படுத்து உறங்குகிறது இந்த எருமை என்று சொல்கிறார். இப்ப சேர நாட்டுக்கு உரிய சிறப்பு மிளகு, அதை இங்க எடுத்து சொல்றார். சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, அப்படிப்பட்ட இந்த சேர நாட்டுக்கு உரியவன், தலைவனாக இருக்கக்கூடியவன் சேரன் செங்குட்டுவன். அவன் கணைய மரத்தை ஒத்த வலிமையான தோளினை உடையவன். அவன் வசிக்கக்கூடிய நகரம் வஞ்சிமா நகரம். அவன் சேரன் செங்குட்டுவன் இமயத்திலே தன்னுடைய இலச்சினையை வில்கொடியை பொறித்த சிறப்புக்கு உரியவன். அப்படிப்பட்ட சேரன் செங்குட்டுவன் கொடுக்கக்கூடிய பரிசில் மிக குறைவானது என்பதை இங்கே சொல்றார். கொழுமீன் குறைய ஒதுங்கி வாழ் இதழ் கழுநீர் வேய்ந்த கடவாய் எருமை பைங்கரி நிவந்த பலவின் நீழல் மஞ்சள் மெல்லிலை மைப்புறம் தைவர என்று சொல்றாரு. இங்கே சேர நாட்டுடைய அந்த வளத்தையும் நிலவளம் நீர்வளம், அங்கே இருக்கக்கூடிய அந்த மிளகு, அந்த நாட்டில் வாழக்கூடிய உயிர்கள் எழுதக்கூடிய இன்பம், எல்லா உயிர்களும் மனிதர்கள் இருந்த அனைத்து உயிர்களும் இன்பமாக இருந்தா தான் நாடு. ஆக உயிர்கள் எழுதக்கூடிய அந்த இன்பத்தை பற்றியெல்லாம், அந்த சேரமனுடைய அரசியல் அறத்தை பற்றியும் அவனுடைய வீரத்தை பற்றியெல்லாம் இங்கே நல்லூர் நத்தத்தனார் எடுத்து சொல்கிறார். இவருடைய நாடு சென்னைக்கு அருகே, இங்க வேலூர் ஆம்பூர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதியை சேர்ந்த இந்த புலவர். நல்லியக்கோடனுடைய நாடு ஆமூர் வேலூர் இந்த ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தது, மாவிலங்கை என்கிற அந்த நகரம். ஆனா இந்த புலவர் பாருங்க, எங்கே சேர நாட்டை சேர்ந்த முதலிலே எடுத்து சொல்கிறார். இப்ப நம்ம எப்படி பிசாந்தையார் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர், கோப்பெரும் சோழன் சோழ நாட்டை சேர்ந்தவர். நம்ம உரையில் ஏணிச்சேரி முடமோசியார் என்கிற புலவர் அங்கே அண்டிரனை அங்கே தங்கியிருந்து அங்கே அவனை பற்றி புகழ்ந்து பாடுகிறார். இங்கிருந்து சோழ நாட்டில் இருந்து அங்கு போய். அப்போ அது மாதிரி இங்க சேர நாட்டினுடைய சிறப்பை பற்றி இவர் சொல்றார். வள்ளுவர் சொல்கிறார் அல்லவா, இயல்புலி கோலோச்சு மன்னவன் நாட்ட பெயலும் விளையுள்ளும் தொக்கு என்று சொல்கிறார். ஒரு மன்னன் நீதி நெறி முறைப்படி அரசு செலுத்தினான், ஆனால் அந்த அரசனுடைய நாட்டில பருவமழை நிறைந்து பொழியும், நல்ல விளைவும் ஏற்படும் என்று வள்ளுவர் சொல்வதற்கு நிகரான நாடு சேர நாடு என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து சொல்றாரு, அவனை பற்றி சொல்கிற பொழுது, வடபுல இமயத்து வாங்குவீர் பொறித்த எழுவாய் திணிந்தோல் இயல்வோர் குட்டுவன் என்று செங்குட்டுவனை பற்றி மிக சிறப்பாக இங்கே பதிவு செய்திருக்கிறார். இப்ப நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரசரை குறிக்கும் சொற்களாக மன்னர், அரசர், வேந்தர், இறைவர், காவலர் என சொற்கள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பையும் ஒவ்வொரு பொருளையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. இதுல இந்த காவலர் என்கிற சொல் பாத்தீங்கன்னா மண் உயிர்களுடைய அச்சம் தீர்த்து அவற்றை காக்கக்கூடிய தொழிலை அரசன் மன்னன் செய்வதனால் அவனுக்கு காவலன் என்று சொல்வதாக பார்க்கின்றோம்.
அடுத்து வர்றாரு, தமிழ் நிலை பெற்ற தாங்கரும் மதுரை என்று சொல்வார். பாண்டிய நாட்டுக்கு வரார், சேரநாடு. ஏன்னா அந்த நாட்டுக்கு மாவிலங்கி பக்கத்துல சோழ நாடு. சோழ நாட்டெல்லாம் முதல்ல பாடாம சேரநாடு போயிட்டு சேரநாட்டுக்கு அடுத்து வந்து பாண்டிய நாட்டுக்கு வராரு. அந்த பாண்டிய நாட்டுடைய தலைநகரம் கொற்கை துறைமுகம், இன்றைக்கு தூத்துக்குடி என்று சொல்லக்கூடிய கொற்கை. அவற்றை தலைநகராக கொண்டு ஆட்சி புரியக்கூடியவன் நெடுஞ்செழியன் என்று சொல்கிறார். செழியன் நெடுஞ்செழியன், அவன் பாண்டிய நெடுஞ்செழியனாக இருக்கலாம், ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனாக இருக்கலாம், சிலப்பதிகாரத்தில் இளங்கோ சுட்டக்கூடிய நெடுஞ்செழியனாக கூட இருக்கலாம். அங்க சொல்லுகிற பொழுது சொல்றாரு, அங்க நெய்தல் நிலத்தை பற்றி சொல்கிறார். நெய்தல் வர்றார், நெய்தல் திணைக்கு. அங்க வாழக்கூடிய உமனர்கள், உப்பு வணிகர்கள் தன்னுடைய உப்பு மூட்டைகளை வண்டிகளிலே, எருது பூட்டப்பட்ட வண்டிகளிலே ஏற்றிக்கொண்டு விற்பனைக்கு செல்லுகிற பொழுது அவர்கள் மட்டும் செல்ல மாட்டார்களாம், தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் கூட்டி செல்கிறார்கள். அடுத்து என்ன செய்தார்களாம், குழந்தையை போல் வளர்த்த குரங்கினையும் அவர்கள் அங்கே உடன் கூட்டி செல்கிறார்களாம். இந்த குரங்குக்கு அவங்க நுணா மரத்தினுடைய கட்டையில குடைந்து அவற்றுக்கு அதை மணிகளாக அந்த குரங்குக்கு அணிவித்து இருக்கிறார்களாம். குரங்கு கூடவே போகலாம். இந்த குரங்கு என்ன செய்தான், அந்த கடற்கரை மணல்ல கிடக்கக்கூடிய அந்த சிப்பிகளை அப்படியே பொறிக்கிறான். எடுத்து அங்க பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய முத்துக்களை பொறுக்கி அந்த சிப்பிக்குள்ளே வைத்து அடைத்து அந்த குழந்தைகளோடு கிளுகிழுப்பை விளையாடுகிறது என்று ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகிறார். நம்ம அந்த கிளுகிழுப்பை, நம்ம சின்ன குழந்தைகளை இப்ப நானும் கிளுகிழுப்பை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் இங்க பெரும்பாலும் இந்த கிளுகிழுப்பை என்பது தெரியும். குரங்கு அந்த குழந்தைகளோடு கிளுகிழுப்பை விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இங்கே அவர் வந்து பதிவு செய்கின்றார். பதிவு செய்வதை பார்க்க இப்படி சிறப்புக்கு உரியதுதான் பாண்டிய நாடு. இந்த பாண்டிய நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவன் யார் என்றால் செழியன். அவன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வீற்றிருந்த மனமகிழ்ச்சியை தருகின்ற தெருக்கள், பாண்டிய நாட்டுக்கு உள்ள போனாதான் அவங்க பேசக்கூடிய தமிழ் அவ்வளவு இனிமை தருமா. ஆக அங்கே சங்கம் வளர்த்து, தமிழை வளர்த்த 3 சங்கம் வளர்த்த அந்த சிறப்புகளை பற்றி சொல்கின்ற பொழுதுதான் சொல்றாரு, தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ் நனை மருகின் மதுரையும் அரிதே என்று சொல்லிட்டு அதான்று என்று ஒரு சொல்லை வந்து பயன்படுத்துறார். அதாண்டு என்றால் அது மட்டும் அன்று. இப்ப கலித்தொகையில என வாங்கு அப்படின்னு வரும், இங்கே அதான்று அப்படின்னா அது மட்டும் அல்லாமல். அடுத்து நம்முடைய உறையூரை பற்றி, கோழியூர் என்று சொல்லக்கூடிய உறையூரை பற்றி இங்க சொல்றாரு. அந்த பாண்டிய நாட்டை பற்றி சொல்லுகிற பொழுது கம்பன் சொல்வார் பாருங்க, ஆற்றுப்படலத்துல முத்தும் முத்தமிழும் தந்து முற்றுமே. பாண்டிய நாட்டு ஒரு சிறப்பை பற்றி கம்பர் சொல்லுகிற பொழுது முத்தும் முத்தமிழும் தந்து முற்றுமே என்று பதிவு செய்திருப்பார். தத்து நீர் வரைப்பின் கொற்கை நகரம் என்று கொற்கையை பதிவு செய்கின்றார் என்பதை பார்க்கிறோம். அடுத்து உரந்தைக்கு வர்றாரு. உரந்தையில பாத்தீங்கன்னா கடம்ப மரங்கள் வந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய நீர்நிலைகளுடைய பொய்கை இருக்கிறது. அந்த கடம்ப மரத்தினுடைய மலர்கள் எப்படின்னா மாலைகள் போன்று நீண்டு இருக்கிறதா. அந்த மலர்கள்ல இருக்கக்கூடிய தாது எதை போல, நிறம் எதை போல இருக்கிறதுனா இந்திர கோபம் பூச்சியின் நிறத்தை போன்ற தாதினை உதிர்த்து கொண்டிருக்கிறதா அந்த பொய்கை. இப்ப இந்த இந்திர கோபம் பூச்சி எல்லாரும் பார்த்திருப்போம், இந்த மாதிரியான கலர்ல இருக்கும், அது ஊர்ந்து செல்லும், பார்த்திருப்போம். அதை பிடிச்ச கையில வச்சா விளையாடுவோம், அதான் இந்திர கோபம் பூச்சி. அது ரொம்ப அந்த நல்ல மென்மையா இருக்கும் அந்த பூச்சி, நல்லா இந்த மாதிரியான நிறத்துல இதை விட நல்லா நிறமாக கூட இருக்கும். அப்படி அந்த பொய்கை வந்து பாத்தீங்கன்னா ஓவியம் போல காட்சி அளிக்கிறது என்று சொல்லிட்டு அங்கே சாதிலிங்கம் தொய்த்தார் போல பூத்திருக்கக்கூடிய தாமரை மலர்களை பார்த்தால் எப்படி இருக்குதான், அழகுமிக்க திருமுகமோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அந்த தாமரை மலர்கள் அங்கே பூத்திருக்கிறது. அதன் மேல தேனை உண்டு வண்டுகள் என்ன செய்தான், சீகாமரம் என்னும் பண்ணை இசைத்து மகிழ்கின்றதாம். இந்த பண்ண சீகாமரம் என்கிற பண்ண ரொம்ப எளிமையானது என்று சொல்வார்கள். சரிகம பத நீ சா 7 சொல்லும்ல, சரிகம பத நீ சா. இப்ப சரிகம பத நீயோட நிறுத்துறதுதான் இந்த சீகாமர பண்ணா, சா வராது. அப்போ இது இந்த வண்டுகள் இது வந்து இரவு நேரத்துல அதிகமா வந்து பாடக்கூடியது. இப்ப வண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்ல தேனை உண்டு விட்டு இரவு நேரத்துல இப்படி பாடுகிறத. இப்படிப்பட்ட மருது நிலையங்களுடைய இந்த உறையூருக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் செம்பியன். இந்த செம்பியன் வந்து பாத்தீங்கன்னா அவன் சோழர் குடியிலே பிறந்தவன்.
அவன் தன்னுடைய குடிகளை எல்லாம் காத்து ஓம்புபவன், ஓடா பூட்கை என்று சொல்லக்கூடிய உறையூருக்கு தலைவராக இருக்கக்கூடியது என்று சொல்கிறார். இந்த ஓடா பூட்கை உறையூர் ஏன் பேர் வந்ததுன்னா, பகை நாட்டு யானையை ஓடா பூட்கனா எதிர்த்து பயந்து கொண்டு அச்சப்பட்டு கொண்டு ஓடாமல் ஒரு சேவல் எதிர்த்து நின்று அந்த யானையை விரண்டோட செய்வதனால் ஓடா பூட்கை கோழியூர். கோழியூர் என்றால் உறையூர். இந்த சிறப்பிற்கு, இந்த உறையூருக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட ஊரை பெற்றிருக்கக்கூடியவன் தொடுத்தோட் செம்பியன். அவன் கொடுக்கக்கூடிய பரிசும் எப்படிப்பட்டதான்? நல்லிய கோடன் கொடுக்கக்கூடிய பரிசினை விட மிகவும் சிறியதாக இருக்கின்றது என்று சொல்கின்றார். இப்போ இவனை பத்தி சொல்லுகிற பொழுது சொல்றார் பாருங்க, தூங்கியில் எரிந்த தொடு விலங்கு தடக்கை நாடா நல்லிசை நல்தே செம்பியன் ஓடா பூட்கை உறந்தையும் வரிதே என்ற வரிகள்ல சொல்றாரு. இதற்கு சான்றாகலாம் நம்ம சிலப்பதிகாரத்துல தூங்கியில் மூன்றறிந்த சோழன் என்றும் தூங்கியில் எரிந்த தொடுத்தோட் செம்பியன் மணிமேகலையில இடம்பெற்றிருக்கிறது. புறநானூற்றுல சொல்றாங்க பாருங்க, ஒன்னார் உட்கும், ஒன்னார்னா பகைவர், துன்னரும் கருந்திரள் தூங்கியில் எரிந்த நின் செம்பியன் என்று. இதற்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது. என்ன கதை அப்படின்னா, எப்படி இந்த அசுரர்கள் 3 பேர் கோட்டையை இது பண்ணாங்க, அதை சிவன் அழித்தார் போற அந்த கதைக்கு முன்னாடி அசுரர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்றாங்க, தெய்வத்தினுடைய சக்தியினால வரம் பெற்று அவர்கள் 3 கோட்டைகளை ஆகாயத்துல வானத்தில் பறந்து செல்வதாகவும் அதை வரம் பெற்றிருக்காங்களாம். அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த அசுரர்கள் நல்லோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தீமை செய்ய அவர்கள் நல்லோர்களும் சான்றோர்களும் இந்த தொடுத்தேட் செம்பியனிடம் கூற, இவன் அவர்களை அழித்தவன் என்பதனால்தான் இவருக்கு தூங்கு எயில் எரிந்த தொடுத்தோட் செம்பியன் என்று பெயர் பெற்றதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி 3 நாடுகளையும் செந்தமிழ் நாட்டைச் சேர்ந்த மூவேந்தர்களையும் சமமாக வைத்து பாடக்கூடிய இந்த புலவர், அவருடைய திறம் நம் தமிழ் மன்னர்களை, தமிழ் அரசர்களை, அவர்களுடைய வீரத்தை, சிறப்புக்கனை போற்றுகின்ற ஒரு செந்தமிழ் நாட்டினுடைய பற்றுடையவராக இந்த புலவர் காட்சி தருவதை பார்க்கிறோம். இதெல்லாம் அந்த பரிசில் பெற்று பாணன் சொல்லி கொண்டு வருவதாக காட்சிப்படுத்தியிருப்பார். அதுக்கு அடுத்து சொல்றாரு, கடையேழு வள்ளல்களை பற்றி சொல்கிறார். இந்த கடையேழு வள்ளல்களை பற்றி சொல்கிற பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தலையேழு வள்ளல், கடையேழு வள்ளல்கள் என்று. இப்ப இந்த கடையேழு வள்ளல்கள்ல பேகன், பாரி, காரி, ஆய், அதிகன், அதியமான், நல்லி, ஓரி, இவங்க 7 பேருடைய ஈகை தன்மையை நல்லிய கோடன் ஒருவனே தாங்கி நின்றான் என்கின்ற சிறப்பை இங்கே ஆசிரியர் எடுத்து சொல்கின்றார். இவன் முதல்ல பேகனை பற்றி சொல்கிறார். இவன் நமக்கெல்லாம் தெரியும், மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் என்று தெரியும். இவன் குடி ஆவியர் குடியிலே பிறந்தவன். புதிய மலையில், பழனி மலை, இப்பொழுது பழனி மலை, புதிய மலையில புதினி மலையில இருந்தவன். இவனை வையாவி கோப்பெரும் பேகன் என்று சொல்கின்றார்களாம். இப்ப இவனுடைய மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கான். மழை பெஞ்சிட்டு இருக்கிற பொழுது பாத்தீங்கன்னா மலைப்பக்கமாக இவன் போயிருக்கான். காட்டில் சிறிந்த மயில் அகவி இருக்கு. உடனே என்ன நினைச்சிட்டான், அந்த குளிர் தாங்காமல் தான் இந்த மயில் அகவுகிறதை என்று எண்ணி அந்த மயிலுக்கு போர்வையை கொடுத்தவன் இந்த பேகன் என்பதை இங்க சொல்றாரு. ஆனா பேகனுடைய மனைவி கண்ணகி, இந்த பேகன் தான் தன்னுடைய மனைவியை விட்டுட்டு வேறு ஒரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை அறிந்த புலவர்கள், சங்க புலவர்கள் அவனிடம் சென்று அவனை நல்லாற்றுப்படுத்துகிறார்கள். நீ மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகனே, உன் மனைவி கண்ணகி அங்கே நீ பிரிந்து சென்றதனால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாள், நீ அவளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று பேகனை ஆற்றுப்படுத்தியவர்களும் இந்த புலவர்கள் என்றால் அப்படிப்பட்ட புகழுக்கு உரியவன் தான் இந்த பேகன். இவனுடைய சிறப்பை பற்றி சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, பரம்பு மலை பாரியை பற்றி சொல்கிறார். அதுதான் இன்னைக்கு பிரான்மலை. அவன் முல்லைக்கு தேர் கொடுத்தவன் என்பதை நாம் அறிவோம். முல்லை கொடி படர்ந்திருக்கிறது. சிறுவி முல்லைக்கு பெருந்தேரை அளித்தவன் இந்த இவன். அருள் கொடை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவர்கள் செய்தது அருள் கொடை செய்திருக்கிறார்கள். பொருள் கொடை என்பது வேறு. இங்கே அருள் கொடை புரிந்திருக்கிறார்கள், அருள் கொடையும் புரிந்திருக்கிறார்கள், பொருள் கொடையும் புரிந்திருக்கிறார்கள். இந்த பாரியை பற்றி சொல்கிற பொழுது, சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பரம்பின் கோமான் பாரி என்று நல்லூர் நத்தத்தனார் சொல்ல, இங்கே புறநானூற்றிலே பாரி பாரி என்று பல ஏத்தி
ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் என்ற வரியும் மடவர் மெல்லியர் செல்லினும் கடவன் பாரி கைவன்மையே வன்மை என்று சொல்கிறார்கள். அவனிடம் இருந்த 300 நாடுகளையும் பாரி இரவலர்களுக்கு கொடுத்துட்டானா. 300 நாட்டையுமே இரவலருக்கு கொடுத்த சிறப்பினை பெற்றவன் தான் இந்த பாரி என்பதை இந்த சிறப்பினை பற்றி சொல்கிறார். அடுத்து காரி என்பவன் மலையமான் திருமுடிக்காரி என்றும் அவனுடைய சிறப்பு மலையமான் காரி என்றும் அழைக்கப்படுகிறது. இவனுடைய சான்றோர் உலகம் வியப்ப பொருள் கொடுத்தவனா. இவன் என்ன அப்படின்னா, வள்ளுவர் சொல்வதை போல அகனமர்ந்து ஒன்று ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலனாக பெருன் என்று சொல்கிறாரே வள்ளுவ பெருந்தகை. இவன் பொருள் கொடுப்பதற்கு முன்பே இரவலர்களை இனிமையாக பேசக்கூடியவனா. நம்மகிட்டலாம் வரும் என்ன, அவங்க எல்லாம் பரிசு வாங்கத்தானே வந்திருக்காங்க, இழிவாக பார்ப்பாங்க. நம்ம ஒருவர் கூட நம்ம உயர்ந்த பதவிக்கு கூட பேசி என்ன இல்ல ஓசி பஸ்ல தானே வந்தீங்க அப்படின்னு பேசி பெரிய ஒரு இதா ஆனது இல்லைங்களா. அப்படியெல்லாம் இல்லாம இன்முகத்தோடு இவன் இரவலர்களுக்கு பேசி பரிசுகளை கொடுக்கும் பண்பினை உடையவனா இந்த காரி. இவன் காரி என்கிற குதிரையை பெற்ற அந்த சிறப்பை பற்றி சொல்கின்றார். வாழ்வுலை புறவியோடு வையகம் அல்ல ஈர நல்மொழி இரவலருக்கு இந்த அலல் திகழ்ந்து இமைக்கும் அருஞ்சோல் நெடிவேல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஈகை பண்பை பத்தி சொல்றாரு. அடுத்து அண்டியனுடைய ஈகை பண்பை சொல்றாரு. இவன் பொதியமலையை ஆட்சி புரிந்தவன். குற்றாலத்தை தலைநகராக கொண்டால் இருக்கக்கூடிய ஆய்குடியிலே தோன்றியவன். அந்த ஊர்களை ஆட்சி புரிந்து இருக்கக்கூடியவன். இவனை பற்றி ஏனிச்சேரி முடமோசையா ஓடக்கிலா போன்ற புலவர்கள்லாம் சிறப்பாக பாடியிருக்காங்க. இவனுடைய ஈகை குணத்தை பற்றி நம்ம சொல்லுகிற பொழுது சொல்றாரு, இவன் என்ன பண்ணானா, தனக்கு கிடைத்த நாகத்தினால் கிடைத்த இறைவன் அருளால் நாகத்தினால் கிடைத்த ஆடையை இறைவனுக்கு கொடுத்தானா இந்த அண்டிரன். அதனால் அது மட்டுமல்ல, வருகின்ற இரவலர்களுக்கெல்லாம் யானையை பரிசாக கொடுத்தவன் இவன். ஆக கண்ணப்பர் இறைவனுக்கு கண்ணை கொடுத்தார். கர்ணன் கடவுளுக்கு உயிரை கொடுத்தார். இவர் என்ன பண்றாரு, யாருக்கு, ஆலமர் செல்வன் சிவனுக்கு ஆடையை கொடுத்தானாம் இந்த அண்டிரன். அதனால் மிக சிறப்பு பெற்றவனாக சொல்கின்ற பொழுது, நிழல்திகள் நீல நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வர்க்கு அமர்த்தனன் கொடுத்த ஆர்வ நன்மொழி என்று சொல்றாரு. அடுத்து அதியமானை சொல்கிறார். அதியமான் அவைக்கு நெல்லிக்காயை ஈந்தவன், எல்லோருக்கும் தெரியும். அது சாதல், அதை சாப்பிட்டோம்னா சாதல் நீங்க கூடிய அந்த அரும்பெரும் நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் அவைக்கு கொடுத்த அந்த செய்தியை சொல்லுகின்றார் இந்த ஆசிரியர். ஆதல் நின்னகத்தை அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே அவனுடைய போல அவையார் பாடுவதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து நல்லியை பற்றி சொல்கிறார். அவனை நலிமலை நாடன் என்று நல்லியை சொல்கிறாரு. இவன் நாடு கண்டீர நாட்டை சேர்ந்தவனா. மலைவளம் மிக்க நாடானதால் இந்த நலிமலை நாடுன்னு சொல்ல. இவனுடைய கொடை என்ன கொடை அப்படின்னா அறக்கொடை என்று சொல்கிறார்கள். இப்ப உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல், உள்ளத்தில் அருள் இன்றி கொடுத்தல் கொடைத்தன்மை ஆகாது. இப்ப நம்ம எல்லாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாம வேண்டும், உறவு களவாமை வேண்டும் வள்ளலார் சொல்வார் இல்லைங்களா. ஒருமையுடன் உத்தமர் உறவு வேண்டும் உறவு சொல்லுவா. அது மாதிரி இங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவனா அவன் என்ன பண்ணுவானா, பரிசிலர் உள்ள மகிழ கொடுப்பானா. அதோடு மட்டுமல்ல, என்னிடம் பரிசில் பெற்று வரக்கூடிய இரவலர்கள் இனி வேறு யாரிடமும் சென்று பரிசில் பெறக்கூடாது, அந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பானா. அதனாலதான் இவனை பாத்தீங்கன்னா இவனுடைய சிறப்பு பேசப்படுகிறது. வள்ளுவர் சொல்கிறார் அல்லவா, இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உளனு. ஒருத்தன் எனக்கு நான் வறுமையில இருக்கேன் பொருள் குடு அப்படின்னு கேட்காதுக்கு முன்பே கொடுக்கிறான் பத்தியா, குறிப்பறிந்து அவன் சிறப்பு என்று வள்ளுவர் சொல்வதை போல இந்த நல்லி என்பவன் இரவலர்கள் மனம் மகிழ கொடையை கொடுத்திருக்கின்றான். அந்த சிறப்பை சொல்றாரு. அடுத்து வல்வில் ஓரி கொல்லிமலையை ஆட்சி புரிந்தவன். இவன் ஒரு அம்புல 7 உயிர்களை கொல்லக்கூடிய திறம் பெற்றதான வல்வில் ஓரி என்று சொல்கிறார்கள். இவன் ஓரி என்கிற குதிரையை வைத்திருக்கின்றான். இவனுக்கும் காரிக்கும் நிகழ்ந்த போரிலே பல முறை காரி தோற்று போகிறான். சேரர்கள் காரியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இவனை வீழ்த்துவதற்கு. பிறகு என்ன பண்றான், அந்த ஓரிக்கும் காரிக்கும் நடந்த போர்ல ஓரி கொல்லப்படுகின்றான். இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, எல்லோருக்கும் இவனும் பாத்தீங்கன்னா குதிரைகளையும் நாடுகளையும் பரிசாக கொடுத்திருக்கக்கூடியவன். இந்த கடையேழு வள்ளல்கள் செய்திருக்கக்கூடிய அந்த அறக்கொடை எல்லாவற்றையுமே ஒருவனாக தாங்கி இருக்கக்கூடிய நல்லிய கோடனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, விரிகடல் வேலி வேலுகம் இளங்க உருதான் தாங்கிய உன்னுடைய நோண்டாள்கிறான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவர் ஓவியர் குடியிலே பிறந்தவன். நல்லிய கோடன் ஓவியர் குடியிலே பிறந்தவன். அவருடைய நகரம் மாவிலங்கையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த குறுநில மன்னன். ஆமூர்
வேலூர் போன்ற அந்த 30 ஊர்கள் எல்லாம் இவனுடைய ஆளுகையின் கீழ் இருந்ததாக செய்திகளே வந்து சொல்லப்படுகின்றார். அப்படி இந்த நல்லியக்கோடன் காலத்துல இவன் இயல் இசை நாடகம் என்கிற அந்த முத்திர கலைகளும் வந்து உரம் பெற்று வளர்ந்திருக்கிறது. கூத்தர்களையும் பாணர்களையும் விரலியர்களையும் இவன் ஆதரித்து அவர்களுக்கு வேண்டிய பொருளையெல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தன்மையை இங்கே சொல்கின்றார். சொல்லிட்டு அந்த பாணன் சொல்றான், நீ எப்படி பாடிட்டு போகணும் தெரியுமா அப்படிங்கிறான். முதல்ல தாங்கு மரபின் தன்னும் தந்தை வன்பொருள் நெடுவரை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தந்தையின் மூலமாக இவன் அரசாட்சியை பெற்றிருக்கக்கூடியவன் நல்லியக்கோடன் என்பதை எடுத்து சொல்லிட்டு அது சிறப்ப சொல்லிட்டு, எப்பா நீங்க செம்மல் உள்ளத்தோடு போங்க. செம்மல் உள்ளம்னா எந்த குழப்பமும் இல்லாம ஐயமும் இல்லாம போகணும், தெளிவா போங்க. எப்படின்னா, நானும் உனக்கு முன்னாடி நானும் என்ன பண்ண தெரியுமா, ரொம்ப வறுமையில இருந்தேன். எப்படி வறுமையில இருந்தேன் தெரியுமா அப்படின்னு நான் வந்து சொல்றான். புனிற்று நாய் குட்டி போட்டிருக்கு. அந்த நாய் குட்டி போட்டிருக்கிறதுக்கு தன் குட்டிக்கு கண் கூட திறக்க இயலாத அந்த குட்டி பாலை எவ்வளவு குடிச்சிடும், சும்மா கொஞ்சம் தான் குடிக்கும். அந்த கொஞ்சம் குடிக்கக்கூடிய அந்த குட்டிக்கு கூட பால் கொடுக்க முடியாத நிலையில அட்டில் அடுப்படியில அது படுத்து கிடக்கிறது. அந்த கூரை மண் எல்லாம் வந்து கரையான் புற்று வச்சு மண் சரிந்து இருக்கக்கூடிய அந்த இதுல காளான் பூத்திருக்கிறது. என்னுடைய மனைவி என்ன பண்ணா தெரியுமா, மெலிந்த தேகம் உடையவள், வறுமையினால மெலிந்த தேகம் உடையவள். பிள்ளைகளுக்கு உணவு சமைத்து கொடுக்க இயலாத நிலையில என்ன பண்ணா அப்படின்னா, போய் குப்பைக்கீரையை பறிச்சுட்டு வந்து அதை போட்டு உப்பிலா பண்டம் குப்பையிலன்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த உப்பு கூட இல்லை, அதை வேக வச்சு கதவை சாத்திட்டு, ஏன்னா புறம்பூருவோர் இருக்கின்ற இந்த ஊர்ல வெளியில போய் அவங்க இழிவாக தவறாக பேசி எண்ணுவார்கள் என்று சொல்லி கதவை சாத்தி விட்டு அதை நான் சுற்றத்தாரோடு உண்டோம் சாப்பிட்டோம். அந்த வறுமை நிலையில பாருங்க, தன்னுடைய உறவு ஒக்களோடு சுற்றத்தாரோடு உறவினோடு சாப்பிட்டங்கிறாங்க. இப்ப இந்த பண்பு மிகச்சிறந்த பண்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி தன்னுடைய நிலையை வந்து அவன் வந்து சொல்றான். சொல்லிட்டு, நீங்க நல்லியக்கோடனை பார்ப்பதற்காக நீங்க இந்தந்த வழியில வந்து போனீங்கன்னா இந்தந்த உணவுகள் இன்னென்ன இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி சொல்றான். முதல்ல சொல்றான், எயிர்பட்டினம் போங்க. இப்படியே போனீங்கன்னா ஒரு எயிர்பட்டினம் வரும். அங்கதான் அந்த கிடங்கில் என்கிற அந்த ஒரு நகரம் இருக்கு. இந்த எயிர்பட்டின கடற்கரை, அங்க தாலி மலர்கள்லாம் பூத்திருக்கு, அன்னம் இருக்கிறது, செறிந்து பூத்திருக்கு. இப்படியெல்லாம் அந்த உப்பங்களிகள்லாம் நிறைந்து இருக்கக்கூடியது. இங்க போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நுழைமகள், அதாவது நெய்து நிலத்தில் வாழக்கூடிய பரதவர் மகள் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க தெரியுமா, தேரல் கல்லை கொடுப்பார்கள், பழங்கள் தேரலை கொடுப்பார்கள். கொடுத்துட்டு சுட்ட குழல் மீனை கொடுப்பார்கள் சாப்பிடுவதற்கு. கல்லையும் கொடுத்து சுட்ட மீனையும் உங்களுக்கு உண்பதற்கு கொடுப்பாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. குகன் வந்து ராமனுக்கு வந்து உணவு கொண்டு வந்து சொல்லுவான், தேனும் மீனும் திருத்தி நல் உணவு குழந்தே. தேனும் மீனும் திருத்தி நல் உணவு குழந்தம்மா. ஏன்னா மீன்லாம் நல்லா கழுவணும். அந்த தேனோட இந்த இதெல்லாம் வந்து இது படிஞ்சிருக்கும். அப்ப அதெல்லாம் சுத்தப்படுத்தி சாப்பிடுற பக்குவமா தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இவன் குகன் வேடர் குலத்தை சேர்ந்தவன். ராம வேணான்னு சொல்லிட்டா அப்படின்ட்டு அவன் சொன்னா, தேனும் மீனும் திருத்தி நல் உணவு குழந்தேன்னு அப்படி சொல்லுவான். அதே மாதிரி நீங்க சொல்றாரு பாருங்க, நுழைமகள் காய்ச்சி அரித்த தேரல் அப்படின்பார். அரித்த தேரல்னா அந்த கல்லில வந்து மற்ற எதுவும் வந்து குப்பை கூலம் எதுவும் இல்லாம கொடுக்கக்கூடிய அந்த அதை வந்து கொடுப்பாங்க. நீங்க அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து வேலூர் போனீங்கன்னா அங்க எயினர்குடி இருக்கிறது. அங்க எயினர்குடி முல்லை நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க அது அப்படியே முல்லை வந்து இதா மாதிரி எயினர் அங்க இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உனக்கு என்ன கொடுப்பாங்களா, அங்க கேணி ஒண்ணு இருக்கும். கேணி என்கிற சொல்லை பண்ணுகிறது பூத்த கேணி என்று சொல்வார். ஒரு பொருள் வந்து கேணியில பூக்கள் பூத்திருக்கிறது என்று பொருள். இதுக்கு நச்சினாயக்கனியார் 10 பாட்டு உள்ள சொல்றாருன்னா, இந்த பூத்த கேணி என்பதற்கு என்ன அவர் சொல்றாருன்னா, இவன் நல்லியக்கோடன் முருகனை வணங்கினா, பகைவர்களை வெறுவந்து செய்வதற்காக முருகனை வணங்கினா, இப்ப முருகன் வந்து என்ன பண்றாருன்னா, கனவுல வந்து அந்த ஒரு கேணியை கட்டி அந்த கேணியில் இருக்கக்கூடிய பூவை நீ பறித்து அதை நீ வீசினால் அது வேலாக மாறி பகைவர்கள் அழிக்கும் என்று சொன்னா, ஆக நல்லியக்கோடன் முருகனை வழிபட்டவன். இதை வந்து என்ன பண்றாங்க, 2 பொருள்ல அறிஞர்கள் வந்து பார்ப்பதை நம்ம பார்க்கிறோம். அங்க ஈனர்கள் என்ன கொடுப்பாங்கன்னா, புளிங்கறி இட்ட சோறு கொடுப்பாங்க. அடுத்து ஆமானின் சுட்ட இறைச்சியை கொடுப்பாங்க. இந்த ஆமான் என்றால் காட்டுப்பசு என்று ஒரு பொருள் சொல்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மான்கறி என்று சொல்கிறாள். என்றால் பசு,
காட்டு பசுனுடைய இறைச்சி என்றும், சிலர் வந்து மானினுடைய இறைச்சியும் வந்து கொடுப்பாங்க அப்படிங்க சொன்னாங்க. அப்போ இங்க வந்து வேலூர்ல வந்து என்ன பண்றாங்கன்னா சுட்ட இறைச்சியை வந்து கொடுப்பாங்க. அங்க அப்படியெல்லாம் நீங்க போனீங்கன்னா அடுத்து வந்து ஆமூர்ல வந்து என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊருடைய அழகை சிறப்பை எல்லாம் பத்தி சொல்றாங்க. அங்கே அவர்கள் கொடுப்பது இந்த சிச்சிலி பறவைங்கிற ஒரு பறவையை வந்து சொல்றாரு. அந்த இது மணிச்சிரல் அப்படிங்கிற அது அந்த பறவைக்கு அப்ப பேர் இருந்திருக்கு. அங்க கொடுக்கக்கூடிய என்ன அப்படின்னு சொன்னா நன்கு குற்றப்பட்ட அரிசியும், அரிசி கட்டிலான அந்த சோறும், அந்த சோத்தோட என்ன பண்றாங்கன்னா பீர்க்கங்காயினுடைய அந்த கலவை, நண்டு உடைய அந்த இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. நண்டு கறியெல்லாம் வந்து அங்க வந்து கொடுப்பாங்கிறான். அப்ப இந்த பச்சை சோறை கட்டியாக அதை வடிக்க முடியாது, அந்த பொங்கல் மாதிரி இருக்கு வெண்சோறு. அது எப்படி சொல்றாங்கன்னா அவைப்பு மானரிசி அமலை வெண்சோறு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நல்லியக்கோடனுடைய ஊர் வந்து பக்கத்துல தான் இருக்கு. அங்க நீங்க போனீங்கன்னா அவனுடைய போர் ஆற்றலை பற்றி சொல்றாரு, யானைப்படை பெருக்கத்தை பற்றி சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அவன் வந்து உங்களுக்கு பரிசிலை கொடுப்பான்னு சொல்றாரு. அவனுடைய வாயிலுடைய சிறப்பை சொல்றாரு. அவனுடைய வீரத்தினுடைய எப்போதுமே அடையாத வாயில் என்று சொல்றார். சான்றோர்கள் புலவர்கள் எல்லோரும் செல்லக்கூடிய அந்த வாயில் மேருமலை கண் திறந்தது போல இருப்பதாக சொல்லுகின்றார். அப்புறம் அவனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த நல்லியக்கோடனுடைய குணங்களை மட்டும் சொல்றாரு. செய்நின்றி அறிதலும், சிற்றினம் இன்மையும், இன்முகம் உடமையும், இனியன் ஆதலும், செறிந்து விலங்கு சிறப்பின் அறிந்தோர் ஏத்த ஆணனி புகுதலும், அழிபடை தாங்களும், வால்மீ கூற்றத்து, இப்படி பல்மீன் நடுவின் பால்மதி போல இருந்தானா. அறிஞர்கள் புலவர்கள் தன்னுடைய மகளிர் எல்லோரும் சூழ இருக்க இவன் நடுவிலே வந்து பால்மதி போல நிலாவை போல வீற்றிருந்தான் என்று சொல்கிறார்கள். இவனை வந்து பாத்தீங்கன்னா சான்றோர்கள் புகழ்கிறார்கள், வீரர்கள் புகழ்கிறார்கள், அடுத்து மகளிர் புகழ்கிறார்கள். மகளிர் புகழ்வது வந்து இல்லற பண்பை பற்றி, பரிசிலர் இவனை புகழ்வது வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய கொடை பண்பை பற்றி, அந்த மாதிரி சான்றோர்கள் புகழ்வது பாத்தீங்கன்னா அரசியல் பண்பை பற்றி, வீரர்கள் புகழ்வது இவனுடைய வீர பண்பை பற்றி. இப்படியாக அவனுடைய சென்று அப்ப அவனை பாடி நீங்க வந்து அவன் நிறைய நீங்க பாடிவதற்கு முன்பே அவன் பரிசிலை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணா முதல் என்ன செய்வானா ஆடையைத்தான் முதலில் கொடுப்பானா. நல்லியக்கோடன் ஆடையை கொடுப்பானா. ஏன்னா ஒருவன் வறுமையில் இருக்கிறான் என்பதை முதலில் வெளிப்படையாக காட்டுவது அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடையாம். அதனால முதலில் ஆடையை கொடுத்து விட்டு பிறகு அவர்களுக்கு நன்கு சமைக்கப்பட்ட உணவினை கொடுப்பானா. இப்ப இந்த வீமன் நலபாகம் வீமபாகம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. வீமனுடைய அவன் வந்து நூல் மடை நூல் இன்னும் எழுதியிருக்கானா வீமன். அப்ப அந்த நூல்களை கற்றறிந்த சமையல் செய்யக்கூடியவர்கள் சமைத்திருக்கக்கூடிய உணவை கொடுப்பானா. கொடுப்பது மட்டுமில்லை, என்ன பண்ணுவானா அவர்கள் அருகில் இருந்தே அவர்கள் உண்ணுவதை பார்ப்பானா. ஏன்னா விருந்தினருக்கு என்ன மகிழ்ச்சி, விருந்தினர் நமக்கு என்ன மகிழ்ச்சினா அவங்க சாப்பிட்டு வயிறார சாப்பிடுறத பார்க்கும் போதுதான் நமக்கு மகிழ்ச்சி. அது மாதிரி என்ன பண்ணுவானா அந்த மன்னன் நல்லியக்கோடன் இரவல தானே என்று என்ன பண்ண அவர்கள் உணவை கொடுத்து அவர்களோடு அவர்கள் சாப்பிடுகின்ற வரை அவர்களோடு நின்று அவர்கள் விருந்து அமருவதை பார்ப்பானா. பிறகு இவர்கள் அவனுடைய புகழை எல்லாம் வந்து எடுத்து சொல்லி அவனை வந்து போற்றுவார்கள். அவனுடைய அந்த புகழ், பண்பு, வீரம், அரசியல் இவை கொடை. அதனுடைய வந்து பாத்தீங்கன்னா அரசருக்கு புகழ் இருந்தது எது அப்படின்னு சொன்னா செங்கோல் முறை. அந்த செங்கோல் திறந்தால் அரசனுடைய புகழ் நிலைக்காது என்பதை வள்ளுவர் சொல்றார் இல்லைங்களா. மன்னருக்கு மன்னுதல் செங்கோன்மை அகுதின்றேல் மன்னாவா மன்னருக்கு ஒளி என்று சொல்வதை போல இவன் என்ன செய்யறான் பாருங்க. நூலெறி மறைவின் பன்னியானது முதுவோர்க்கு முகிழ்த்த கையினை எனவும், இளையோர்க்கு மலர்ந்த மார்பினை எனவும், ஏரோர்க்கு நிலற்ற கோலனை எனவும், தேரோர்க்கு அலன்ற வேலினை எனவும் சொல்றான். முதியோர்கள், சான்றோர்கள், பெரியோர்களை பார்த்தா இவன் உடனே வணங்குவானா, மன்னன் வணங்குவானா. இது நல்ல பண்பு தானே. நம்ம இன்னைக்கு அதிகாரத்தில் இருந்துட்டோம்னா, நம்ம சின்ன வயசுல கூட அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா என்ன பண்றோம் அப்படின்னா அந்த அதிகார உரி வந்துருது. ஆனா இவன் என்ன பண்ணுவானா முதியோர், சான்றோர் இவர்களை பார்த்தான் என்று சொன்னால் நல்லியக்கோடன் அவர்களை வணங்கக்கூடியவனா, மலர்ந்த கை. அடுத்து படை வீரர்களுக்கு முன்பாக இவன் வந்து போருக்கு சென்று தன்னுடைய மார்பினை காட்டுவானா. அப்பதான் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து துணிச்சலாக செல்வார்களாம். அதைத்தான் இளையோருக்கு மலர்ந்த மார்பினைகிறான். ஏரோர்க்கு நிலன்ற கோழினை, உழவர்களுக்கு, விவசாயிகளுக்கு மிக அவர்கள் வேண்டுவதையெல்லாம் செய்து கொடுக்கக்கூடியவனா. தேருடைய பகை மன்னர்களுக்கு நெருப்பினை போல தன்மை உடையவன் என்று இந்த நல்லியக்கோடனுடைய சிறப்பினை பாடுகின்றோம். இப்படி அவனுடைய பரிசு அளிக்கக்கூடிய நிலை எல்லாவற்றையும் மிக சிறப்பாக இந்த இதில் எடுத்து சொல்லி ஆசிரியர் அவனுடைய
தன்மையினை எடுத்து சொல்கின்றார். இங்கே இனிய சொற்றொடர்கள் என்பது எனக்கு பிடித்த அந்த புதுப்பும் செம்மல், முல்லை சான்ற கற்பு, அடுத்து இன்குரல் சீரியால் இடவையின் தளியி, விளையா இளங்கள், அதாவது முற்றாக மணங்கமலக்கூடிய இந்த இதை சொல்றது. திருமுகம் அப்படின்ற தெய்வத்தாமரை, ஓடா பூட்கை உரந்தை, எழுவர் பூண்ட ஈகை சென் முகம், தொல்மா இலங்கை, ஒல்குபசி, தருகுன் பூட்கை, திரவேல் நுதி பூத்த கேணி, கொங்கல நீல செங்கட்சேவல், நுண்பொருட் பணுவல். நுண்பொருள் பருவல் அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சியை கையாளுறார். இந்த நுண்பொருட் பணுவல் என்பது பாட்டு பாருங்க, நுண்ணிய பொருளை கூறக்கூடிய ஒரு நூல். அத இந்த சொல்லாட்சியை ஒரு பயன்படுத்துகிறார். அப்புறம் இதெல்லாம் கனிகள், பலா, மா, பலா, வாழை, குமிழம்பழம் அப்படிங்கிற ஒரு பழத்தை சொல்றாரு. பண், நட்டபாடை, சீகாமரம், செம்பாலை பண்ண பயன்படுத்தி இருக்கிறாரு. அடுத்து பீர்க்கங்காய் எல்லாம் சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்படியாக அவர் இந்த பறவைகள், இந்த எச்சிலி பறவை உணவு எப்படியெல்லாம் உணவு பயன்படுத்தினாங்க என்பதை பற்றியெல்லாம் இவர் நல்லியக்கோடன் சிறப்பு ஈகை பண்பை பற்றியெல்லாம் நல்லூர் நத்தத்தினார் மிக சிறப்பாக எடுத்து சொல்லி இருப்பதை இந்த நூலின் 209 அடிகள் வழியாக நாம் பார்க்கின்றோம். ஆக தமிழருடைய சங்க, தமிழருடைய பண்பாடு, வீரம், கொடை சிறப்பு, அரசியல், அறம், நேர்மை, வாய்மை, உண்மை, அவன் குடிகளை புறந்த விதம், குடிகளை காத்த விதம், இவற்றையெல்லாம் ஒரு சேர தொகுத்து நல்லூர் நத்தத்தினார் மிக சிறப்பாக பாடியிருக்கின்றார். அந்த வகையில் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய தமிழ் சங்கத்திற்கும், நம்முடைய ஐயா சேவாபதி ஐயா அவர்களுக்கும், நம்முடைய துணைத் தலைவர் ஐயா வரதராஜர் ஐயா அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த தமிழ் சான்றோர்களுக்கும், ஆண்டோர்களுக்கும், பெரியவர்களுக்கும், உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, இனிமையான வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.